உன் புள்ள ரொம்ப நேரமாக கிச்சனில் கத்திட்டு இருக்குது. என்னன்னு போய் பாருப்போ. பாப்பா இங்கே ஒரு புள்ள தூங்குது, அங்கே ஒரு புள்ள கத்துது. அந்த புள்ள கத்துறதை மட்டும் நீ போய் பார்த்தேன்னு ஏன் அம்பிட்டு அழகாக இருக்கும். எந்திரி பாப்பா. அம்மா அந்த புள்ளைய வந்துருச்சும்மா, நீ கிச்சனுக்கு வரலன்னு கோச்சிக்கிட்டு. இப்போ அவன் புள்ள பயந்துருச்சு. போ கிச்சனில் போய் பாரு போ. நீ ஃபஸ்ட்டு போய் கிச்சனில் பாரு. கிச்சனில் போய் தான் நீ ஹாய் மை ஃபேமிலி சொல்லணும். கோ போ. என் உடம்பு சூடாக இருக்குது மாமி. என்ன வேலை இது நடக்கும்னு எனக்கும் தெரியும். ஏன் தெரியும்னா நேற்று காலையில் 11 மணிக்கு உரைச்சிட்டு நைட்டு 7 மணி 8 மணிக்கு தான் ஆட்டினேன். அதனால பொங்கிடுவானுங்கன்னு தெரியும். இந்த பத்தியா இந்த பத்தியா இந்த கோலை பத்தியா. இப்போ வந்து ஹாய் மை ஃபேமிலி சொல்ல. ஹாய் மை ஃபேமிலிஸ், இவ்வளோ வீடியோஸ் எடுத்து இப்போ சொல்கிறோமே நமக்கு இதால். இன்றைக்கி என்ன விழாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி தான் லீவு. நாங்கள் எந்திரிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8:30 போல தான் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த மெசேஜுக்கெலாம் ரிப்ளை பண்ணிவிட்டு இப்போ தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் இப்படி இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவு கலக்கணும். இப்போ நிறு வந்து ஆரவெல்லாம் போட்டு விடுவோம். மாவை கலக்கிட்டு டக்கு டக்குன்னு இட்டி ஊற்றி சாப்பிடுவோம். கோயில் போகிறோம்மா. கோயிலுக்கு ஈவினிங் தானே போகிறோம். ஈவினிங் தான் பூஜை. நம்ம வீட்டில் ஈவினிங் தான் சாமி கும்பிடுவோம். அதனால நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். வீடு நம்ம க்ளீன் பண்ணல. நம்ம இப்போ தான் கோயில் விசேஷத்துக்கு க்ளீன் பண்ணால வீடு எதுவும் நம்ம இது பண்ணல. நாங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிடலாம், முட்டையே சாப்பிடலாம். ஸோ அதனால வந்துட்டு அந்த வேலையில் அதனால தான் புள்ளி அடைச்சி போச்சு. மற்ற வேலைகளை நம்ம பார்த்துட்டு அப்படியே 1 by 1 நம்ம என்னென்ன செய்கிறாங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மாவு தொடங்க. ஆரை இறக்கி விடுங்க. ஆரை ஃபஸ்ட்டு போடணும். போட்டு விட்டுன்னு தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து மாவெல்லாம் கலக்கிட்டு ஒரு அடுப்பில் சாம்பார் சூடாகிட்டு இருக்கு. அடுப்பில் இட்லிக்கு ஒலை கொதிச்சிருச்சு. இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி என்னமோ தெரியல, லீவுனால இப்போ 2-3 டைமாக சாப்பிட்றோம். நான் காலையிலேயே காலையில் சாப்பாடு உள்ளே போயிடுது கரெக்ட் டைமுக்கு. கரெக்ட் டைம் இல்லைனாலும் போயிடுது. போயிடுது. அதிகபட்சம் 11க்குள்ளார போயிடுது. அது ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ கூட பாருங்க மணி 9 ஆச்சு. இல்லை 9:20. 9. சரி விடு. ஒரு 10 அதிகபட்சம் 15 நிமிஷத்தில் சாப்பிட்றலாம். கரெக்டா? எஸ். ஆனால் இப்போ அப்படி போகுது. இது நல்லதா கெட்டதா? நல்லது தான். திங்காமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளோ நல்லது. எவ்வளோ நல்லது. சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் இருக்குது. அதுதான் ஒரு பக்கம் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு மாவு மாற்றி வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேலை பார்க்கணும்னா சிலிண்டர்லாம் கொஞ்சம் ஊற வைக்கணும். கொழுக்கட்டை சரியா? அதாவது சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சரி. நம்ம என் ஸ்கின் கேர் பண்ண போட்டாட்டா டாட்டா. பிள்ளைக்கு வீடியோ எடுக்க வலிக்குதான். நான் ஏன் அந்த சேனலுக்கு எடுக்கிறேன்க்கா போக்கானா நான் இதை பார்த்துட்டு இருக்கேன். இதை யார் பாப்பான்னு என்கிட்ட கேட்கு திருப்பி. எதுக்கு கத்துற? கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு உனக்கு அது பண்றது எதுவுமே தெரியாது. பாப்பா நீ தயவு செஞ்சு ஆஃப் பண்ணு பாப்பா. அம்மா ஏப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? இட்லி எடுத்துட்டேன். சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஊற்றி சாம்பார் சட்னி வளர்றேன். இந்த பக்கம் வா, எனக்கு இடைஞ்சில வந்து நிற்காத. தலைக்கு 3 இட்லி முருங்கைக்காய் சாம்பார். காம்பினேஷன் எப்படி? அல்டிமேட்டில் பக்காவான அல்டிமேட்டு. இருந்தாலும் நேற்று வந்து நான் வந்து இட்லி பாதி மாவு கிரைண்டர்லேயும் பாதி மாவு
மிக்சிலேயே அரைச்சேன். செம்ம சாஃப்ட், உண்மையாலுமே சொல்கிறேன். பயங்கர சாஃப்ட்டுங்க. நான் கூட எங்கே நல்லாலாம் போயிருமோ நினச்சேன். ஓகே, இப்போ எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். தண்ணி எடுத்து மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குளிச்சு போகலாம். அதுக்குள்ளார இதெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு போனால் வேகும். அதனால என்ற அக்கா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அக்கா வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி. ஒரு பக்கம் எங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறேன். சரி, ஒரு நிமிஷம் எங்கள் பின்னாடி திரும்பி பாரு. 2 பேருமே பாருங்க. இந்த ஃபோனே நான் அதே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் என் சேனலுக்கு, ஐ மீன் எங்கள் சேனலுக்கு. இந்த ஃபோன்லேயே அதே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் ஏன் இந்த ஃபோன், என் ஃபோனை விட உன் ஃபோன் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. உடனே சொல்லுவேன் 40,000 ஃபோனை போட்டு நிப்பாட்டு. சரி, இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லை, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை அப்படியே அடுப்பில் வச்சு அவருக்கு விசில் விட்டுட்டு போயிடலான்ட்டு வந்து இன்னும் லைட்டாக தண்ணி தெளிச்சு பேசுகிறேன். சரி, நீ போய் குளிச்சுட்டு வா. நிருபேட்டா, ஆ, எனக்கு ஒன்று ஹெல்ப். ஆ, மறந்துட்டியா? சரி, ஓகே, விடு. சரி, நான் போய் ஸ்கின் கேர் பண்ணுறேன். என்ன மட்டும் ஊற்றி வச்சுட்டு போ. நான் செஞ்சதை வந்து சாப்பிடுவா. நீங்கள் சாப்பிடுங்கடா. நான்வெஜ் செஞ்சுருக்கேன் வா. ஓகே, சந்தோஷம். வா. பணம் நான்வெஜ் செய்ய. புரியல. நான்வெஜ் செய்ய ஏது பணம்? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. ஓ, அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளுங்களோ? வா 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 வா. வந்து சாப்பிட. இது பொட்டு வச்சுட்டு வரேன். எங்க அம்மாவுக்கு சிட்டிசன் கோவம் வருது. ஷார்ட் டெம்பர். ஷார்ட் டெம்பர்னா அம்பரை காணாங்கிற. குக்கும் தீந்து போச்சா? அடுப்பை ஆஃப் பண்ணிடவா? அம்மா என்ன பண்ற? சமைக்க ஆரம்பிச்சிடியா? என்ன சமைக்கிட்ட? அன்னைக்கு சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சன் வந்துட்டேன். ஒரு பக்கம் வந்து சுண்டல் அரைச்சி வச்சாச்சு, இன்னொரு பக்கம் பூர்ணங்கள் கட்டிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, உனக்கு பரதநாட்டியம் ஆடணும்னு தோணியிருக்கா? புரியல. பரதநாட்டியம் ஆடணும்னு தோணியிருக்கா? ஏன் தெரியல, உனக்கு தோணியிருக்கா? ஆமாம், தோணுது. ஜாயின் பண்ணி விடுவா கிளாஸ்? இங்கே எங்கே கிளாஸுக்குன்னே இல்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் நமுத்து போன மாதிரி போச்சு. திறந்து வச்சிருந்தியா? வாங்கிட்டு வந்திருந்து அப்படியே தான் வச்சிருந்தேன். அப்படி சரிம்மா, நீ போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு நான் போய் ரெடியாகிட்டு வரேன். என்ன பண்ணுறீங்க? அம்மா என்னம்மா இங்கே ஒரு பாட்டு கூட போட மாட்டேன்றாங்க. விநாயகர் சதுர்த்தி எதுமா தெரியல, சாயங்காலமே போடுறாங்களேன்னு. சே, இப்படிலாம் இருக்கக்கூடாதுமாண்ணா. பிள்ளையார் கோயிலே போடாமல் இருக்கிறீங்க. போடுவாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு அடுத்த வருஷம் கண்டிப்பாக போட்டுருவாங்க. இந்த வருஷம் நீ போய் சொல்லு. தங்கம் எல்லாரும் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் கோயிலில் வந்து இந்த வீடியோ நாளைக்கு காலைல பார்ப்பாங்க. நான் இன்னைக்கு போட சொல்கிறேன் பாட்டு. சரி, அப்படின்னா இப்போ ஷார்ட்ஸ் போட்டுடலாம். நீ போய் சொல்லிட்டா. இல்லைன்னா யாருக்காவது ஃபோன் பண்ணிக்கலாம். குரூப்ல யார் நம்பராவது எடுத்து. அப்போ நீ கோயில் போறியா? போகலாண்டா. அப்போ சொல்லிடு. நீங்கள் தான் செலிப்ரிட்டி ஆச்சு, சொன்ன கேட்பாங்க. செலிப்ரிட்டி சொன்ன கேட்காம இருப்பாங்களா? ஆமா தங்க, இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நான் அப்பெல்லாம் இல்ல தங்க, நான் நார்மலா செலிபிரிட்டி. செலிபிரிட்டி இல்ல, செலிபிரிட்டி இல்ல. ஓகே, டன்.
மாவு ரெடி. யார் மண்டி உடைக்க போற? அடிப்பா அது எவ்வளோ சாஃப்டாக மாவு பேசினிருக்கு பார், எவ்வளோ சாஃப்டாக மாவு பேசினிருக்கேன். அடுத்த வேலை அடுத்த வருஷம் நம்ம வீட்லேயே செலவாங்கி வச்சிடலாம். இந்த வருஷம் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் போக்கிட்டு கொஞ்சம் நல்லா வச்சுருக்கட்டும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் சிலை குட்டியா ஏன்னா நம்மளே செய்கிறோம். சிலை ஒன்று வாங்குறோம் இல்லைன்னா செய்கிறோம், ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும். ஓகே. அந்த பூர்ண செய்யலையே, வேற செஞ்சுருக்க. கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல வெங்காயம் தக்காளி எரிஞ்சு போடுங்க. கார கொழுக்கட்டை அதுவும் செய்யலாம். ஐயோ அதுவும் செய்யலாம். அது வேண்டாம், இனிப்பு மட்டும் போதும். அது நம்ம வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறனால கார கொழுக்கட்டை செய்யலாம். அது ஒரு நாளைக்கு காலேஜுக்கு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துருக்கேன். எஸ், அது வந்து காரத்துக்கு நல்லா இருக்கு. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரியா. இப்போ நம்ம வீட்டில் ஆனால் ஒரு பக்கம் நின்று பேசிக்கிட்டே நடக்கிற. அச்சி அச்சி அங்கே வெளில கிடக்குது பாரு அச்சி. இதே போல் இன்னொரு அச்சி இருக்கும். இது வந்து அருணபுரத்தில் அவங்க கொடுத்து, இது வந்து பல்லடத்தில் வாங்கினது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்ட்டு. முன்னாடி எல்லாம் கழுவி தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் உன் புள்ள குளிச்சதுக்கப்புறமா நம்மடி நான் குளிக்கணும். கழுவி அப்படியே தண்ணி வடிட்டு ஒரு 2 நிமிஷம். ஐயோ என்னம்மா ட்ரெஸ்ஸு போடுறது? என்னடா கொடுமை. ஒரே ஒரு ஆனியன் எதுக்கு? சுண்டல் தாளிக்காத. ஐயோ தாளிக்கணும் சாமிக்கு, பிச்சு விடுவேன். நாங்கள் கத்தி உடஞ்சி போச்சு. ஏன் அம்மா இப்போ என் மூணு தொட்டு பாரு, ஐஸ் கட்டி வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. அப்படியே தான் இருக்கு. தொட்டு பார்க்க சொன்னாங்க. தொட்டு பார்க்கட்டுமா? ஓகே தொட்டு பார்க்குறேன். அது ஒரே நாள் ரிசல்ட் தெரியாதுன்னு தெரியும், இருந்தாலும் தொட்டு பார்த்து சொல்ல. இருந்தாலும் ஒரு நப்பாசை சரின்னு சொல்லிடுவாங்களோ. எங்க தொட்டாலும் அங்கங்க தூக்கி வந்து சாக்லேட் சாப்பிட பர்மிஷன் கொடுத்துருவாங்க தானே. இல்லை எனக்கு வேணாம். சரி போ. இது ஒரு ஒரு இந்த மாம்ஸ் தெருவு மாம்ஸ்